வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களை முடிக்க ஆள் அனுப்பிய ஆர்பி உதயகுமார் அவரே ஒத்துக்கொண்டதனால் அரசியல் களத்தில் திடீர் பரபரப்பு. இரண்டாவது, நம்ம விஜய் அவர்கள் லஞ்சத்தை ஒழித்து விட்டார் என்று எல்லாரும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையாகவே லஞ்சத்தை ஒழித்து விட்டாரா? ஏன்னா வீடியோ வெளியாகி அந்த லட்சணத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதனால அதையும் சேர்த்து பார்க்கணும். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல விஜய் அவர்களை முடிக்க ஆர்பி உதயகுமார் அவர்கள் அனுப்பின ஆளை பற்றி விவரம் தெரியணுமா இல்லையா? அதனால ஆர்பி உதயகுமார் அவர்களே சொல்றாரு, பார்த்துட்டு வாங்க. அவர் பேசுறதெல்லாம் பச்சை பொய்ங்க. அவர் எங்க கூட இருந்தவர் தான், அவர் நம்மால் தான். அவரு நாங்க தானே அவர் அனுப்பிச்சிருக்கிறோம். விஜய் முடிச்சுட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிருக்கோம் நாங்க. அதனால அவர் 200 வீடு மின்சாரம் இப்ப கரண்ட் கட்டாது. அது யார் காரணம்ன்றீங்க? அது நிர்மல்குமார் விஜய் முடிக்கிறதுக்காக அவர் மின்தடை ஏற்படுத்துவாரு, போராட்டம் நடக்கும், 200 வீடு மின்சாரம் தரமாட்டாரு. அவர் யாருன்னு நினைக்கிறீங்க? நாங்க அனுப்பிச்சுட்ட ஆளு. அது சொல்லுவாங்கல்ல, ஸ்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் அதிமுகவுடைய ஸ்பை தான் நிர்மல்குமார். அவர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அவர் நாங்க தான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம். விஜய் முடிச்சுட்டு தான் வருவார். ஆமா, நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் போன்று பேசுகின்றார். எல்லா துறைக்கும் அவர் தான் பேட்டியளிக்கின்றார் பெரும்பான்மையாக. அதற்கு முன்பெல்லாம் ராஜ்மோகன் அவர்கள் பேட்டியளித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் ஆதிவாஜன் அவர்கள் அதிகமாக பேசியிருந்தார். அவர்கள் எல்லாம் பேச்சை குறைத்து விட்டார்கள். நிர்மல்குமார் மட்டும் அதிகமா பேசிக்கிட்டே இருக்கின்றார். அதிமுக என்றாலே அளவில்லாம அடிக்கிறாரு, வார்த்தையை விட்டுறாரு. திமுக ஆளுமைகளை ஒருமையில் அழைக்கின்றார். அதனால அதிமுக திமுக காரங்க கடுப்பேறிட்டாங்க. அதனால்தான் நிர்மல்குமார் அவருடைய துறையை வச்சு ஆர்பி உதயகுமார் அவர்கள் கலாய்த்து தள்ளி இருப்பாரு. நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் தன்னுடைய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்திருக்கின்றாரா என்று பார்க்கும்போது நிவர்த்தி செய்யவே இல்லை. திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மின்வெட்டு இல்லைங்க, 2026 மார்ச் வரைக்கும். ஆனால் திமுக ஆட்சி போன பிறகு தொடர்ச்சியாக மின்வெட்டு ஏற்படுது. நேற்று கூட 2 முறை எங்க பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டது. என்னங்க திடீர்னு அப்போது மின்வெட்டு ஏற்பட்டு கொண்டே இருக்குதே அப்படின்னு விசாரிக்கின்ற பொழுது சொல்றாங்க, அட ஒப்பந்த பணியாளர்கள் ஒட்டுமொத்த பேரும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்கப்பா. நம்ம அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மதுரையில ஒப்பந்த தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா பேச்சுவார்த்தையில எந்தவித உடன்பாடும் இல்லை. ஆனா பணிக்கு திரும்பி இருக்கின்றார்கள். அதனால தான் மின்வெட்டானது மாலை 5 மணி வரைக்கும் பெரிய சிக்கலை தந்தாலும் 5 மணிக்கு மேல சீராச்சு. மீண்டும் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் தமிழகத்துல மின்வெட்டானது பயங்கரமா இருக்கும். அதாவது எல் நினோ எஃபெக்ட் காரணமாக வெப்பநிலையானது அதிகரித்துக் கொண்டிருக்குது. காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருப்பதனால நமக்கு உடம்பெல்லாம் வேர்த்தால் கூட அந்த தண்ணியை இழுப்பது கிடையாது. அதனால உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்குது. அதனால ஃபேன் இல்லாம ஏசி இல்லாம இப்போ பெரும்பான்மை மக்கள் இருக்க முடியல. அதனால் கோடை காலத்துல எந்த அளவுக்கு மின்சாரத்தை மக்கள் நுகர்வார்களோ அதை விட அதிகமான மின்சாரம் இப்போ பயன்பாட்டில் தேவைப்படுகிறது. இவற்றையெல்லாம் நம்முடைய நிர்மல்குமார் அவர்கள் சரி செய்கின்றார் என்று பார்க்கும்போது கிடையாது. அதற்கு பதிலாக அடுத்த கட்சி அழிஞ்சு போச்சு, அடுத்த கட்சி தேஞ்சு போச்சு, லண்டன்ல இருந்து கட்சி வச்சு நடத்துறாரு ஸ்டாலின் அப்படின்னு அரசியல் ஆளுமைகளை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அல்ல, ஒருமையில விமர்சனம் பண்றது, தனிமனித தாக்குதலில் ஈடுபடுகின்றார். அதனால்தான் ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றாரு, மின்வெட்டு பிரச்சனையானது திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சு, அதே மாதிரி விஜய் அவர்களை வீட்டுக்கு அனுப்பாத முன்னாடி, அவரை முடிக்காத முன்னாடி திரும்பி வரவே மாட்டாரு, நாங்க தான் அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் அவர்கள் சொல்றார். ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஏன் காட்டமா பதிலளிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆர்பி உதயகுமார் நிர்மல்குமார் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் நிறைய கட்சிக்கு போயிட்டு வந்திருக்காருங்க. அவருடைய பேச்செல்லாம் நம்ம முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு கட்சியில் இருந்தாருன்னா அவருக்கு கொள்கை கோட்பாடு தெரியும். நிறைய கட்சிக்கு போனதுனால எந்த கட்சியில என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது, எந்த கட்சி எப்படி வளர்ச்சி அடைகிறதா இல்ல தேய்கிறது என்றெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க. இப்போதைக்கு தவேக்கால் இருக்கின்றார். அங்க என்ன அசைன்மெண்ட் கொடுக்கின்றார்களோ அந்த அசைன்மெண்ட்டை செயல்படுத்துவார். அதிமுக வந்திருக்கின்றார். அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணலன்னு வச்சுங்களேன். ஒருவேளை அதிமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லா இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அதிமுகவை கடுமையா விமர்சனம் பண்றாருங்க. அதனால நிர்மல்குமார்லாம் ஒரு ஆளுமையே கிடையாது, அவருக்கெல்லாம் பதிலளிக்க தேவையில்லை அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொன்னார். அதுக்குதான் நிர்மல்குமார் அவர்கள் சொன்னாரு, அதிமுகவிலே இருந்துகிட்டு நம்முடைய ஆர்பி உதயகுமார் அவர்கள் அம்மா பக்கம் தான் நான்னார்,
அம்மா இறந்த பிறகு சின்னம்மா பக்கம்தான் நான்னார். அப்புறம் பன்னீர்செல்வம் பக்கம் போய் நின்னுக்கிட்டு பன்னீர்செல்வம் தான் எங்க தலைவர்னார். கடைசியில எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கோஷமிட்டு இருந்தார். இப்ப மீண்டும் அதிமுக தோத்து போச்சா, அதனால எடப்பாடி பழனிசாமியை புகழற மாதிரி புகழ்ந்து கடைசியில எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிந்து விட்டு பொதுச் செயலாளர் ஆகலாம் என்று நினைக்கின்றார். அதுக்கு தான் அடி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கட்சியை கலைச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்ப ஆர்பி உதயகுமார் பொதுச் செயலாளர் ஆனான்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது அப்படின்னு நிர்மல்குமார் அவர்கள் விமர்சனம் பண்ண, அதுக்கு தான் ஆர்பி உதயகுமார் சொன்னாரு, நாங்க அனுப்பின ஆள் தான் விஜய முடிக்காம திரும்பி வரமாட்டாரு அப்படின்னு சொன்னார். சொல்ற மாதிரி தான் இருக்கிறது களத்துல நிலவரம். மின்வெட்டு பிரச்சனையா தீர்ந்த மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்ல, அறிவிக்கப்படாத மின்கட்டண உயர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தேகப்படுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் போன மாசம் எவ்வளவு மின் கட்டணம், இந்த மாசம் எவ்வளவு மின் கட்டணம் என்று சொல்லிட்டு சமூக வலைதளத்துல எடுத்து போட்டுட்டே இருக்கின்றார்கள். மொத்தத்துல விஜய் அவர்களை சோழி முடிப்பதற்காக தான் மறைமுக மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றாரா, மின்வெட்டை இன்னும் தொடர்கதையா வச்சிட்டு இருக்கின்றாரா, அவருடைய அமைச்சகத்துல என்ன நடக்குது, இவர் வேலை செய்யறாரா இல்லையா, அதிகாரில வேலை வாங்குறாரா இல்லையா, அடுத்தவர்களை விமர்சனம் பண்றதுலே குறியா இருக்கின்றாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆமா, அடுத்தவன் குறைய எப்ப பாக்குறானோ ஒருத்தன் தான் குறைய அவன் பார்க்க மாட்டான்னுவாங்க. அதனால அடுத்தவன் குறைய பாக்குற மாதிரி தன் குறைய பார்க்கணும், இல்லையா அடுத்தவன் தன் குறைய சொல்லுகின்ற போது அதை திருத்திக் கொள்ளணும். நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் அதிகமா அடுத்தவங்க மீது விமர்சனம் வைக்கின்றார கண்டி தன்னை திருத்திக் கொள்ற மாதிரி தெரியல. இப்படியே போச்சுன்னா நிர்மல்குமார் அவர்கள் விஜய முடிக்கவே தேவையில்லை. ஒட்டுமொத்த மக்களும் மின்வெட்டு பிரச்சனையால முடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு மின்வெட்டு பிரச்சனை என்கின்ற போது சென்னையில தான் அதிகமா இருக்குது. கலைஞர் காலத்துல கூட மின்வெட்டு இருந்தது, ஆனா கிராமப்புறங்கள்லயும் சிறு நகரங்கள்லயும் இருக்கும். ஆனா சென்னையில இருக்கவே இருக்காது. ஏன்னா சென்னையில மின்வெட்டு அதிகமா இருந்தா ஊடகம் அதிகமா பேசும் என்பதனால சென்னையில மின்வெட்டு இல்லாம பாத்துக்குவாரு கலைஞர். ஆனா தவேக ஆட்சியில சென்னையில மின்வெட்டு தொடருது. அதனாலதான் நிர்மல்குமார் அவர்கள் அதிமுக ஸ்லீப்பர் சொல்லோ ஸ்பையோ நம்ம விஜய் அவர்கள் முடிச்சுட்டு தான் வெளியே வருவாரோ அப்படின்னு சந்தேகம் நமக்குள்ள இருக்குது. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆர்பி உதயகுமார் தான் ஆலோசிக்கிறாரா விஜய முடிக்க? உங்க கருத்தை சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்க. 2 லோடு தாங்க உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. என்ன சார் என்று இப்படி சொல்லியல அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்க இவர்கிட்ட வந்து கேட்டா 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள இங்க தாசில்தார் வந்து பாருங்கண்டாப்ல. இந்த தாசில்தாரும் இல்ல, கலெக்டரும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல, ஏகப்பட்ட லஞ்சம்ங்க. இந்த மண்ணில தாசில்தார் கொள்ளை எடுத்து கோடி சொல்லுங்க. இந்த என் பட்டாவை காமிக்கவா? பட்டாவை காமிக்கிறேங்க. பட்டா இல்லாதவனுக்கு 200 லோடு 300 லோடுங்க, பட்டா உள்ளவனுக்கு 2 லோடுங்க. அடேங்கப்பா, அரசு சொன்ன மாதிரி நடக்கலையா? அரசு சொன்னது மாதிரி எங்க நடக்கிறாங்க? ஒரு விவசாயி பாவம் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார். அதாவது தாசில்தாரில் இருந்து, ஆர்ஐயில் இருந்து, மனைக்காரில் இருந்து அந்த அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கல்லா கட்டுறாங்களாம். விவசாயி போய் தன்னுடைய பட்டா நிலம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பட்டாக்கெல்லாம் காட்டி எனக்கு களிமண் கொடுக்கணுங்க, நிலத்தை சீர்படுத்தணும் அப்படின்னும் போது உங்களுக்கு 2 லோடு தான் அலாட் ஆயிருக்குது அப்படிங்கிறாங்களாம். ஆனால் கிரவல திருடுறவன் நல்ல மண் எடுத்துட்டு போய் செங்கல் சூளையில செங்கல் இறக்குறவன் அவனுக்கெல்லாம் 600 லோடு 60 லோடுன்னு கொடுக்குறாங்களாம். கேட்டா இவங்களை மிரட்டுறாங்களாம். ஆனா எப்படி அதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாம் லஞ்சமா. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா யாராவது லஞ்சம் வாங்கினா போன் பண்ணுங்கப்பா, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அப்படிங்கிறாராம். ஆனால் இங்க பார்த்தா எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறதாம். அதான் இந்த பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றாமையினால கதறாரு. ஏழையினுடைய குரல் என்னைக்கு அம்பலம் ஏறி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உண்மையான விவசாயி நிலத்தை சீர்படுத்துவதற்கு மண் இல்லையா, ஆனா எவனோ பணம் கொடுத்து கான்ட்ராக்ட் மூலமாக 600 லோடு அள்ளிட்டு போறானா, அதுக்கு அனுமதி கிடைக்கிறதாம். இந்த தவேக ஆட்சி தூய ஆட்சியா இல்ல தீய ஆட்சியா அப்படின்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த வீடியோ தொடர்பாக கருத்து சொல்லுங்க. நன்றி.